நம்ம கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது என்னது 5 மேக்ஸ் எல்லா பெண்களோட ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது என்னென்னு கேட்டால் கேரளா பெண்களோட அழகு ரகசியம் சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு எல்லாரும் சொல்கிறது என்ன, கோகோனட் ஆயில். ஸோ கோகோனட் ஆயில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரெண்டோட பாட்டி அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு 65+ 70 அந்த மாதிரி இருக்கும். அவங்களோட ஸ்கின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 40+ தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். அந்த ஏஜ் ஃபேக்டருக்குள்ள அந்த சுருக்கம் கூட அவங்களோட ஸ்கின்ல பார்க்க முடியாது. அவங்களோட ஸ்கின் பார்த்தா அவங்களுக்கு ஒரு 40-45 அப்படி தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி இருக்கும் அவங்களோட ஸ்கின் டோன். இந்த அளவுக்கு உங்களோட ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டால் அவங்க ஒன்று தான் சொல்லுவாங்க, நான் கோகோனட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ டெய்லியும் ஒரு 15 மினிட்ஸ்னாவது கோகோனட் ஆயிலை என்னோடய ஃபேஸில் ஊற வச்சு நான் இப்போ வரைக்கும் வாஷ் பண்ணுவேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதை தவிர வேறு எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 5 கோகோனட் ஆயில் பியூட்டி ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஹேக் என்னென்னா, பயங்கரமாக ரிசல்ட் கொடுக்குற ஒரு ஹேக்கு. டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்கின்னை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கிளென்ஸ் போட்டு அதுக்கப்புறமா ஸ்கின்னில் ஒரிஜினல் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா அழுத்தமாக மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு மறுநாள் காலேஜ் வாஷ் பண்ணோம் அப்படின்னா டே 1லேருந்தே ஸ்கின் நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக க்ளோயிங்காக இருக்கும். பட் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க இந்த ஹேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் வாரத்தில் ஒரு நாள் தான். நம்மளோட அடுத்த ஹேக் வந்து ட்ரிபிள் கிளென்சிங் பண்ணக்கூடிய ஒரு கோகோனட் ஆயில் ஃபேஸ் மாஸ்க்கு. காய்ச்சாத பால் 1 ஸ்பூன், அது கூட 1 ஸ்பூன் ஹனி, 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில், இது மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மூணுமே கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி, டீப்பாக ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணும். ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் கிளென்ஸ் பண்ணுறதா ஸ்கின்னு வந்து டர்ட்டியாக இருக்குது, இல்லை க்ளோ இல்லாமல் இருக்குது, டல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிளென்ஸ் போட்டு ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாஸ்க்கு போட்டுட்டு அதை ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ப்ரைட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் எவ்ரி டைம் ஃபேஷியல் பண்ணும்போது கூட இந்த கிளென்சிங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட அடுத்த ஹேக், தேர்ட் ஹேக், கஸ்தூரி மஞ்சள் ஆர் கிழங்கு மஞ்சள், ரெண்டில் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மஞ்சள் கூட கோகோனட் ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இதை ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து டெய்லி நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்ணை சுற்றி போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து கண் வந்து ரொம்ப டல்லாக டயர்டாக இருக்கும், அந்த மாதிரி டார்க் சர்க்கிள் இருக்கும், ஐ பஃபினஸ் இருக்கும். இந்த மாதிரி எது இருந்தாலுமே இந்த கோகோனட் ஆயில், வெறும் பிளைன் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு ரிசல்ட் இருக்கும். இதை வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம இதில் மஞ்சளை ஆட் பண்ணி அப்ளை பண்ணும்போது கண்ணை நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருக்கும். இதை வந்து நீங்கள் டர்ன் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நம்மளோட 4th ஹேக் வந்து கிளென்சிங் ப்ளஸ் ஸ்க்ரப்பிங் ஹேக். கோகோனட் ஆயில் கிளென்ஸ் பண்ணோம், அதே மாதிரி காஃபி தூள் வந்து ஸ்க்ரப்பு பண்ணும். ஸோ இது ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் கூட நம்ம வச்சிருந்து யூஸ் பண்ணலாம். இது கிடவே கிடாது. இதை வந்து நம்ம பாடி ஸ்க்ரப்பராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு பாத்ரூமில் வச்சுட்டு நீங்கள் பாடி ஸ்க்ரப்பராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது மைல்டாக தான் அப்ளை பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா காஃபி தூளில் வந்து பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஆனால் சூப்பரான ஒரு ஸ்க்ரப் இது. 5th ஹேக், ஆரஞ்சு ஜூஸ் கூட கோகோனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அது உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்துட்டு 15 மினிட்ஸோ இல்லை 20 மினிட்ஸோ வச்சுருந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்க டேனை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கின் லைட்டனிங் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லியும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1 வீக்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸ்கின் லைட்டன் ஆகிறது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி ஸ்கின்னில் இருக்க பிளாக் ஸ்பாட்டை, இந்த மாதிரி மங்கு, இதெல்லாம் கூட இது கிளியர் பண்ணி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்ற சந்தோஷம் தான் எனக்கு இருக்கும். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ இன்ஸ்டாகிராமில் கூட நான் பியூட்டி டிப்ஸ்லாம் சொல்லுவேன். அண்ட் என்னோட டெய்லி அப்டேட்ஸ்லாம் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது இருக்கும். டாடா, பை பாய், தேங்க்யூ.